அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் 100 ரூபா நாணயம் வெளியிட்டோம். அப்போ நாங்களே வெளியிட்டோம். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல. ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். 100 ரூபா நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம். ஆனால் வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி. ஆக ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல? இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை மாநில அரசு, திமுக இருக்கக்கூடிய மாநில அரசு அரசாக அனுமதி கேட்டு அரசாக அனுமதி பெற்றிருக்கிறாங்க. அது 100 ஆண்டுகள் 2024 மாநில அரசு குறிப்பாக மத்திய அரசின் சார்பாக வர வேண்டும், ராஜ்நாத் சிங் அவர்கள் வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ராஜ்நாத் சிங் அவங்க வந்திருக்காங்க. அது நேற்று நீங்க எல்லாமே பார்த்தீங்க. ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய உரையை பார்த்தீங்க. அதுல பல விஷயங்களுக்கான ஒரு தெளிவு ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய உரையில கிடைச்சிருக்கு. குறிப்பாக கோஆபரேட்டிவ் பெடரலிசம் எப்படி, நாம் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு மாநிலத்தை எல்லாம் எப்படி பார்க்கின்றோம், ஒரு மாநிலத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம், மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்பது, ஒரு வளர்ந்த மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது ஒரு வளர்ந்த பாரதம் 2047 சாத்தியம், இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஆனா இதை குறிப்பாக தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அரசியல் கலந்து பேசுவது வேதனைக்குரியது. ஏன் இது வேதனைக்குரியதுனாங்கன்னா, ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2017 பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் இல்லை. 2017 கூட்டணியில் இல்லாத பொழுது இங்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசு சிறப்பு நாணயம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வெளியிட வேண்டும் என்ற அனுமதி கோரிய பொழுது 2017 மத்திய அரசு அனுமதி கொடுத்தது. அப்ப நம்ம கூட்டணி இல்ல. 2019 நாம் கூட்டணியில் இருந்த பொழுது 2 ஆண்டுகள் கழிச்சு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த நாணயத்தை அவங்க வெளியிட்டாங்க. அது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு. எந்த நேரம் மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு நீங்க சொல்லணும், இந்த நாள்ல வெளியிறன்னு சொன்னா மின்ட்ல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காயின் கொடுப்பாங்க, நீங்க கேட்கக்கூடிய காயினை கொடுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் கமமரேட்டிவ் காயின். அதனால 100 ரூபாய் காயின் 100 ரூபாயா இருக்கிறது இல்ல, கொஞ்சம் அதிக விலையில் இருக்கும், வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அதனால் நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்கட்சி ஆளும் கட்சி எல்லாம் பார்க்கலீங்க. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ 2017 நம்ம செஞ்சிருக்கோம். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ 2024 செஞ்சிருக்கோம். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உணர்த்த விரும்புகின்றேன். 2017 நவம்பர்ல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி ஐயாவை நேரில் வந்து சந்திக்கிறாங்க. உடம்பு சரியில்லாம இருந்த பொழுது நேரில் சந்தித்து விட்டு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல கூட சொன்னாங்க வெளிப்படையாக, கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு வந்து என்னுடைய இல்லத்துல சிறிது நேரம் தங்க வேண்டும், குறிப்பாக புதுடெல்லிக்கு வந்து என்னுடைய அரசு இல்லத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு தங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அப்ப அரசியலுக்காக பேசணுமா? நாம் எல்லாருமே எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் நாகரிகம் என்பது, ஒரு தலைவரை மதிப்பது அரசியல் நாகரிகமாக நாங்கள் பார்க்கின்றோம். மாநில தலைவராக இதனுடைய கடமை. ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய அரசை ரெப்ரசென்ட் பண்ணி வர்றாங்க. அதுல இணையமைச்சர் முருகன் ஐயா பங்கேற்கிறாங்க. ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை அவர்களை அழைத்து செல்வது. ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய விருப்பம் கலைஞர் மெமோரியல்ல பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். இதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு நான் கட்சிக்கு சொல்ல முடியாதுங்க. நான் இந்த கட்சியில தலைவனாக இருந்தாலும் அடிப்படையில் நான் ஒரு தொண்டன். பிரதமர் விரும்புகின்றார்கள், ராஜ்நாத் சிங் ஐயா விரும்புறாங்க, கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மெமோரியலுக்கு போகணும்னு பார்க்கறாங்க. அவருக்கு முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முழு ஒத்துழைப்பை கொடுப்பது எங்களுடைய கடமை, இந்த கட்சியினுடைய அடிப்படை டிசிப்ளின். அதனேத்து பார்ட்டியினுடைய ஒரு காரியகர்த்தாவும் கூட மாநிலத்தினுடைய தலைவரிலிருந்து ஆரம்பித்து கடைசி தொண்டன் வரை நேற்று அந்த மரியாதையை செய்திருக்கின்றோம். இதிலையும் நாங்கள் அரசியல் கலக்கவில்லை. அதுவும் பெருந்தன்மையோடு பணியாற்றி இருக்கின்றோம். பெருந்தன்மையோடு எல்லா இடத்திலையும் போயிருக்கிறோம், பெருந்தன்மையோடு இருந்திருக்கின்றோம். இதுல நாங்கள் அரசியலோ நாங்க இதை வந்து இப்படி பேசுறதோ இல்லை. அண்ணாமலையினோட ஒரு தெளிவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெளிவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தெளிவோ ஒரு நாள்ல மாறி இருக்கா? நேற்று முன்தினம் சாயங்காலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எதற்காக போராடியதோ இன்னைக்கு காலையிலும் அதற்காகத்தான் போராடுறோம். நேற்று காலையில் விழா நடக்கின்ற நாள் காலையில மாநில தலைவராக நான் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தேன். மத்திய அரசு திட்டங்களுக்கு மறுபடியும் நீங்க பேர் சூட்டுறீங்க, தப்பு பண்றீங்க, இந்த நிதிக்கு மத்திய அரசு இவ்வளவு பணம் கொடுத்தும் கூட நீங்க அதை பண்றீங்கன்னு காலையில் கூட நாங்க அறிக்கை கொடுத்திருந்தோம். எங்களை பொறுத்தவரை அரசியல் நாகரிகம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக எல்லோருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இரண்டாவது, இது என்னை பொறுத்தவரை மிக முக்கியமானது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நேற்று
ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. குறிப்பாக ஒரு செய்தி தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்பியிருந்தாங்க. குறிப்பாக பிரதமருடைய வாழ்த்து செய்தி என்ன, கலைஞர் அவங்களை எப்படி பார்க்கறாங்க, கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பு என்ன, கான்ட்ரிபியூஷன் என்ன, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு என்ன, அதையெல்லாம் கூட ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய தலைவராக குறிப்பாக 1950 அதிலும் குறிப்பாக 1969 பல முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது வேர் கிரெடிட் இஸ் டியூ, அங்க கிரெடிட் கொடுப்பது அரசியல் நாகரிகம், அதை செய்திருக்கின்றோம். ஆனால் சித்தாந்த அடிப்படையில் இருவரும் எதிரும் புதிருமாக நேர் துருவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரகசிய உறவு, இதை பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தார் என்பதே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி. அதாவது ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, ஆட்சியை தக்க வைக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு பேச்சு, மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாநில அரசு தான் செஞ்சுன்னு சொல்ற போது ஒரு பேச்சு, அதையெல்லாம் முடிந்துவிட்டு இன்னைக்கு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் பாரதிய ஜனதா கட்சியும் குறை கூறுவது எந்த விதத்தில் அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் பார்க்கிறாங்க. நாளைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக களத்தில் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு காலத்தில் இதே மரியாதையை செய்ய வேண்டும் என்று அதிமுக விரும்பினால், மத்திய அரசிடம் அனுமதி கோரினால், அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க போகுது, அன்னைக்கும் நாங்க இருக்கத்தான் போறோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு நேற்று தொண்டனாக ஒரு பெரிய பெருமை என்னன்னாங்க, அந்த கட்சியினுடைய அடிப்படை பெருமை என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தொண்டர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல அநியாயமா எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தினமும் கூட எங்களுக்கு ஒரு போட்டி, அதிமுக ரேஸ்லயே இல்ல. திமுகவை எதிர்த்து பேசுவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, அதிகமாக கைது செய்யப்படுவது பாரதிய ஜனதா கட்சி, அவதூறு வழக்குகள் அதிகமாக திமுக பதிவு செய்திருப்பது என்னுடைய மேல. திமுக ஆட்சி காலத்தில் எனக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 3 ஆண்டு காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரை விட குறைந்தபட்சம் 5 மடங்கு அதிக எஃப்ஐஆர் மேல ஃபைல் ஆயிருக்கு, குறைந்தபட்சம் 3 மடங்கு அதிக ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்குது. அது எதுவுமே செய்யாம இவருடைய கடமை என்னை பொறுத்தவரை, ஏன்னா அசம்பிளியில கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்புதல் கொடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்துக்கு நான் சென்றிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றோம். அன்னைக்கு அதிமுக பங்கேற்றாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும், அது அரசியல் நாகரிகமா, இது அரசியல் நாகரிகமா. மூன்றாவது, என்னை தனிப்பட்ட முறையில் சொல்லி இருந்தாங்க, நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சிஎம்முக்கும் ரகசிய தூதரா இருந்து நீங்க டீ பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க மத்திய அரசு அங்க பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை அது உணர்த்தது. ஒரு கிணத்து தவளையாக இன்று அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார். எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு. ஒரு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து என்பது பத்திரிகையாளருக்கும் அதே மரியாதை. நீங்களும் வர்றீங்க டீ பார்ட்டிக்கு, ஏன்னா உங்களையும் ஆளுநர் பாக்குறாங்க. பத்மா விருதுகள் பெற்றிருப்பவர்களுக்கு அதே மரியாதை, அவங்களையும் கூப்பிடுறாங்க. ஆசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடியவங்களுக்கு அதே மரியாதை, விவசாய பெருமக்களுக்கு அதே மரியாதை, மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மரியாதை, அரசியல் தலைவர்களுக்கும் அதே மரியாதை. அப்படித்தான் ஆளுநருடைய தேநீர் பார்ட்டி இருந்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேநீர் பார்ட்டிக்கு வந்தவங்கிட்ட போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஆளுநருடைய தேநீர் பார்ட்டி எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் வந்தாங்க, 2000 பேர் ஆளுநர் கூப்பிட்டிருக்காங்களே, தமிழகத்திலிருந்து யாரையெல்லாம் கூப்பிட்டிருக்காங்க. அதை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன் மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவருக்கு போன் பண்ணி, அண்ணன் நீங்க ஆளுநர் தேநீர் விருந்துக்கு போனீங்க, யாரையெல்லாம் ஆளுநர் கூப்பிட்டு இருந்தாங்கன்னு 1 நிமிஷம் கிளாரிஃபை பண்ணார்னா இந்த தேநீர் பார்ட்டியின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மரியாதை வந்திருக்கும். ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை. ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது. ஆளுநர் அழைக்கின்றார், முதலமைச்சர் வருவது அவருடைய கடமை, வராது அவருடைய எண்ணம், அவர் வர்றாரு, அவங்களுக்கு விட்டது. நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக, இந்தியாவினுடைய குடிமகனாக எங்களுடைய விருப்பம் ஆளுநரை முழுமையாக தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மத்திய அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனுடைய வளர்ச்சி தமிழக மக்களுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.